ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பிஎம் கிசானுடைய 19வது தவணை எப்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, விவசாயிகள் அந்த 19வது தவணை கிடைக்க என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவினுடைய 19வது தவணைக்காக காத்திருக்கிற நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் இது. அதாவது மத்திய அரசு கிசான் சம்மன் நிதி திட்டத்தினுடைய 19வது தவணைக்கான வெளியீட்டு தேதியை அறிவிச்சிருக்கிறாங்க. இருப்பினும் சில விவசாயிகளுக்கு இந்த முறை தவணை தொகை கிடைக்காமல் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில முக்கியமான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாத விவசாயிகள் இந்த நன்மையை பெற முடியாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் பிஎம் கிசான் தவணை பணம் உங்கள் கணக்கில் எப்போது வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 19வது தவணை தொகையின் வெளியீட்டு தேதி என்ன, உங்கள் பயனாளி நிலையை செக் செய்வது எப்படி, இந்த அனைத்து தகவல்களும் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதாவது பிஎம் கிசான் 19வது தவணை எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிரதமர் மோடி பிப்ரவரி 24, 2025 அன்று பீகார் வருகையின் போது பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 19வது தவணை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. மத்திய வேளாண் அமைச்சர் இந்த தேதியை உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த தொகை விவசாயிகள் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மில்லியன் கணக்கான விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது 19வது தவணை பிஎம் கிசானுடைய 19வது தவணை எப்போ கிரெடிட் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 24, 2025 19வது தவணை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் 6000 ரூபாய் வழங்கப்படுறது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது 3 சம தவணைகளாக பிரிக்கப்பட்டு தடுத்திருக்காங்க. இந்த தவணைகளில் விவசாயிகள் 2000 பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை 18 தவணைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் இந்த 19வது தவணை கிடைக்கும் அப்படின்னும் போது, பிரதமர் கிசான் யோஜனாவில் இருந்து பயனடைய விவசாயிகள் சில முக்கியமான பணிகளை செய்து முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாறு செய்ய தவறினால் உங்கள் தவணை தாமதமாகலாம் அல்லது நிறுத்தி வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎம் கிசான் தவணையை தவறாமல் பெற மிக முக்கியமான பணி அப்படின்னும் போது இகேஒய்சி முடிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய கேஒய்சியை நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணி செய்து முடிக்கப்படாவிட்டால் அடுத்த தவணையின் பலனை பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அருகில் உள்ள சிஎஸ்சி மையத்திலோ அல்லது pmkisan.gov.in என்ற இணையதளத்திலோ உங்களுடைய கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதார் அட்டை உங்களுடைய வங்கி கணக்கோட இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்க. அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா தவணை பெறுவது தாமதமாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆதார் அட்டையை இணைக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வங்கி கிளைக்கு தான் நேரடியாக செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் கணக்கில் டிபிடி நேரடி பலன் பரிமாற்றம் விருப்பம் செயல்படுத்தப்பட்டுள்ளதா அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தவணை வரதில் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வங்கிக்கு நேரில் சென்று நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரிவித்து ஸோ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது சரியான வங்கி கணக்கு விவரங்களை நீங்கள் கொடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. சரியான வங்கி கணக்கு விவரங்களை நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் செக் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வங்கி கணக்கு தகவல் ஏதாவது தவறு இருந்தாலும் தவணை உங்களுக்கு கிடைக்கிறது தாமதமாகலாம் அல்லது கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது பிஎம் கிசானுடைய 19வது தவணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதம், அதாவது பிப்ரவரி 24, 2025 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணிருக்கீங்களா செக் பண்ணிங்க. உங்கள் பாஸ்புக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிங்க. அதே மாதிரி ஆதார் கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முறை கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுடைய 19வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.